வணக்கம் geeks, welcome to Tech Voice Tamil by Phone Arena Tamil. ஃபர்ஸ்ட் நியூஸ் ஒரு மங்களகரமான நியூஸோட நம்ம ஆரம்பிக்க போறோம். ஒரு பவர்ஃபுல் போன் ப்ரீ புக்கிங்க்கு போக போகுது. என்ன அப்படின்னு பார்த்தா Galaxy M15 ஏப்ரல் 8 வந்து இதை லான்ச் பண்றாங்க. M15 M55 அப்டேட் பத்தி பாரு. எல்லா போனுக்கும் 4 வருஷம் பிளஸ் 1 வருஷம் போட்டுக்கிட்டு இருக்காண்டா இந்த சாம்சங். சோ எல்லாத்துக்கும் போட்டானா. சோ இதுக்கு என்ன பண்றா அப்படின்னா ப்ரீ புக் பண்றவங்களுக்கு அந்த டிராவல் அடாப்டர் இருக்குல்ல, அது 1000 ரூபாவா இல்ல 1000 ரூபாய் இல்ல 1700 ரூபாய். அத வந்து 299 விக்கிறானா. சோ ப்ரீ புக் பண்றதுக்கு வந்து நம்ம 1000 rupees கட்டணும் அமேசான்ல. ஓகே. ஸோ அதை கட்டிட்டோம் அப்படின்னா வாங்கும்போது அந்த டிராவல் அடாப்டர் வந்து நம்ம கார்ட்டில் போட்டு 299 வாங்கிக்கலாம். புரியுதுங்களா? ஓகே. ஸோ அதான் M15 ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மொபைல். அது மீடியாடெக் டிமென்சிட்டி 6600 பிளஸ். அப்படியா? ஆமாம். நேத்து தானே அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ரியல்மி அதானே டெக்னோ அதேதான். ரியல்மி நம்ம பார்த்தோம் ஞாபகம் 12X. ஆமா அதுவும் இதேதான். அது வந்து இருக்கலே அஃபோர்டபிள் 5G போன் சொல்லியிருந்தாங்கல்ல. சோ இப்போ சாம்சங் வரும்போது ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா சாம்சங் டிவைஸ்க்கு அப்டேட்ஸ் கேரண்டீட். அது ஒரு அட்வான்டேஜ். இதுக்கு அப்டேட்ஸ் எல்லாம் இருக்குமான்னு தெரியலையே. ஏன்னா அப்டேட்ஸ் பத்தி ஒன்னும் போடல. அப்டேட்ஸ் அதுக்காக இல்லாம இருக்குமா? இதுக்கு பதில் சொல்லி. இன்னும் 2 அப்டேட் இருக்கும், அவ்வளவுதான். 2 எல்லாம் இல்ல, அதுக்கு மேல இருக்கும். எங்க இதெல்லாம் 1 வருஷம் தாண்டி யூஸ் பண்ணுவாங்களான்னு கூட நமக்கு தெரியாது. நினைக்காத நீ வந்து எப்பயுமே பிளாக்ஷிப் போன் வச்சிருக்கறனால 10,000 ரூபாய் போன்லாம் வந்து மக்கள் அவ்வளவு வருஷம் யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு சாதாரணமா நினைச்சிடாத. நிறைய ஆப் யூஸ் பண்ணி நான் சொல்றேன். நிறைய ஆப் யூஸ் பண்ற யாரும் 10,000 ரூபாய்க்கு போன் வாங்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் சின்ன பசங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு போன் வந்து ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ் இப்படிதான் வாங்கி கொடுப்பாங்க. அதுல அவனுக்கு நிறைய ஆப் போட்டு ரொம்ப கிரியேட்டிவா நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. ஆனா அவங்களே வந்து ஆபீஸ்க்கு போய் வெல் செட்டில்டு நல்ல பர்ச்சேசிங் பவர்லாம் இருக்கும்போது ஒரு ஐபோன் வாங்கி அதை சும்மா ஸ்டேட்டஸ்க்காக வச்சிருப்பாங்க. அப்போ அதெல்லாம் யூஸ் பண்றதுக்கு நேரம் இருக்காது. கரெக்ட். இது எல்லாரும் வாழ்க்கையிலும் நடக்கிறது தான். கரெக்ட். அதுக்கப்புறம் 50 மெகா பிக்சல் பிரைமரி, 5 மெகா பிக்சல் அல்ட்ரா, 2 மெகா பிக்சல் மேக்ரோ இருக்கு. 30 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரா, 6000 mAh பேட்டரி, 25 வாட் சார்ஜிங்கோட. ஸோ ஸ்டார்டிங் வந்து 13,500 4128க்கு, 6128க்கு வந்து 14,999. அதுக்கு அடுத்து குழந்தைங்களுக்கோசரம் ஸ்மார்ட் வாட்ச் ஒன்று லான்ச் பண்ணிருக்காங்க. ஐமூ அப்படின்ற ஒரு கம்பெனி. ஆமா, வாட்ச் போன் Z7 ஆகுது. ஸோ இதுல வந்து 4G காலிங் இருக்கு, GPS இருக்கு, அதுக்கப்புறம் இன்பில்ட் கேமராவும் இருக்கு. ஓகே, குழந்தைங்க இருக்குன்னு ஃப்ரண்ட் கேமராவே பாத்துக்கலாம். ஆமா, அதுக்கப்புறம் அது 65 grams தானா. அண்ட் ஏதோ அமேசான் அந்த அமேஸ்ஃபிட் T-Rex ரேஞ்சுக்கு ரகட்னஸ் பத்தி பேசியிருக்காங்க. இதுல வந்து ஒரு 150 குவாலிட்டி அண்ட் டியூரபிலிட்டி செக்ஸ் போயிருக்காங்க. அது ஓகே. ஸோ ரிலையபிளா இருக்கும் சைல்டோட ஏர்லி ஸ்டேஜஸ்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 1.3 inch டிஸ்பிளே இருக்கு. அதுக்கப்புறம் இதுக்குன்னு ஆப்பும் இருக்கும், கம்பெனி ஆப் மாதிரி. ஸோ அந்த ஆப்ல வந்து நம்ம அந்த ஹெல்த் மானிட்டரிங்கு, குழந்தையோட பாடி டெம்பரேச்சரு, ஹார்ட் ரேட் மானிட்டரிங்கு, அதுக்கப்புறம் மூட் ரெகக்னிஷன். அதான் அவங்க என்ன மூட்ல இருக்காங்க, என்ன திடீர்னு ஸ்ட்ரெஸ் ஆவாங்க, ஹாப்பியா இருப்பாங்க, அது எல்லாமே நோட்டிஃபை ஆகும். அடம் பிடிப்பாங்களா அப்படின்னு காட்டுமா. அதான் இது எல்லாமே எப்படி ரிலேட் ஆகும்னா ஹார்ட் ரேட் வச்சு தான் ரிலேட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்ல வந்து ஒரு 2 மெகா பிக்சல் கேமரா இருக்கு. ரியர்ல 5 மெகா பிக்சல் கேமரா இருக்கு, சஃபயர் கிறிஸ்டல். ரியர்ங்கிறது ஒருவேளை சைடான் பாரு. சைடு தான் மோஸ்ட்லி. இல்லையே, ஃப்ரண்ட்ல இருக்கு. ஆமா, ரியர்ங்கிறது ஸ்ட்ராப்ல இருக்கும்னு நினைக்கிறேன்டா. இந்த ஸ்ட்ராப்ல இந்த இடத்துல இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல, எங்க பாருங்க, ரியர் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராப்பே வேற மாதிரில இருக்கு. அதான் ஸ்ட்ராப்ல இது ஸ்டாண்ட் மாதிரி உங்களுக்கு தேவைன்னா அப்படியே வச்சுக்கலாம். லிஃப்ட் பண்ணி கால் பேசுறது. இங்க பாத்தீங்களா, ஆனா சார்ஜ் எவ்வளவு நேரம் இருக்கும்னு தெரியல. பின்னாடி பாத்தீங்களா இந்த ப்ளூ கலர் வாட்ச்ல பாருங்க, பின்னாடி கேமரா இருக்கு. அதுதான் ரியர் போல. சரி, ஆனா இது எவ்வளவு நேரம் சார்ஜ் நிக்குமா? அது நல்லா இருக்கு, நல்லா யோசிச்சு பண்ணிருக்காங்க. அது அந்த கால் அட்டெண்ட் பண்றது நல்லா இருக்கு. குழந்தைங்க வந்து இப்படி திருப்பி பேசணும்னு அவசியம் இல்ல, அழகா நல்லா பண்ணிருக்காங்க. ஃபிளிப் மாதிரி இருக்குது. ஆமா. அதுக்கப்புறம் 740 mAh பேட்டரி, 100 hours ஆஃப் பேக்கப், 4GB இன்பில்ட் ஸ்டோரேஜ் இருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் ரன்னிங் மோடு, ஸ்விம்மிங் மோடு, AI ஸ்கேனர் ஃபார் கண்டினியூஸ் லேர்னிங். ஆனா எப்படி மீதி எல்லாமே சேர்த்து பிரைஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்? பிரைஸ் அப்படின்னு பாக்கும்போது ரொம்ப சீப் தான். எனக்கு தெரிஞ்சு ஒரு 15,000 rupees. இல்ல, இவ்வளவு விஷயம் நீ சொல்லும் போதே தோணுச்சு. ஏன்னா 5,000 6,000 சொல்லுவாங்க இந்த கிட்ஸ் வாட்ச். அதுல வந்து ஒரு கேமரா இருக்கும், சிம் கேப்பபிலிட்டிஸ் இருக்கும், பேட்டரி கூட ஓகே, பேட்டரி லைஃப் கொஞ்சம் சப்ஜெக்டிவா இருக்கும். அதெல்லாம் வச்சு யோசிக்கும் போது இது குட், நல்லாதான் இருக்கு. ஆனா ரேட் அதான் அதிகம்.
எவ்வளவு பேர் ப்ரோவே வாங்கிட்டு போயிடலாம். டீரெக்ஸ் ப்ரோ அதுல அந்த குழந்தைங்களை லொகேட் பண்றது அந்த மாதிரி சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ் லொகேட் பண்றதுக்கு. ஆமா, சோ அதெல்லாம் இதுல இருக்கும். இப்போ பேரண்டல் கண்ட்ரோல் சொல்றோம்ல, அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். வீட்ல இருந்தே குழந்தை எங்க இருக்குன்றத மானிட்டர் பண்ண முடியும். அந்த மாதிரியான IP68 ரேட்டிங், வாட்டர் ரெசிஸ்டன்ட். குழந்தைங்க வந்து கை வாஷ் பண்றது அதுக்கெல்லாம் தப்பிச்சிரும். இதுக்கெல்லாம் ஒரு 68 போட வேணாமா? இல்ல முக்கிய வச்சிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறாங்க போல. ஆனா எப்படி இருந்தாலும் ஸ்விம்மிங் மோட்லாம் இருக்குன்னு போது அப்ப IPX8 எப்படி? அதான் போட்டிருக்கேன் IPX8. இல்ல அதான்டா, அது IPX4 இல்ல. நார்மலா இருக்கிறது ஹெட்போன்ஸ்க்குலாம் IPX4. IPX8 போது இது வந்து வாட்டர். ஆமா வாட்டர் தான். இல்லாட்டி எப்படி ஸ்விம்மிங் மோட் யூஸ் பண்ணுவாங்க? வாட்சை கழட்டி கரையில வச்சுட்டு உள்ள போய் ஸ்விம் பண்ணிட்டு வருவாங்களா? கரெக்ட் தான். அப்படி பண்ண முடியுமா? அதுக்கு எதுக்கு வாட்ச்? அடுத்து Honor X7B. இதுக்கு முன்னாடி வந்த கருமம் என்ன? இந்த வாட்டர் மெலான கட் பண்ணிருந்தானுங்களே, X9B தான். X9B அது. சோ X7B அப்படின்னு வந்து ஒரு அடுத்த ஒரு புரட்சிகரமான ஒரு போன் வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. Honor 6.8 இன்ச் LCD டிஸ்பிளே, 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட். அதுக்கப்புறம் Snapdragon 680 வந்து 4G சிப்செட் தான், கொஞ்சம் பழசு தான். ஓகே. அதுக்கப்புறம் 8GB RAM, 8GB வர்ச்சுவல் RAM. இந்த 680 எங்க இருந்ததுன்னு நான் ஞாபகப்படுத்தினா நீ என்ன நினைப்பனே தெரியலையே. ரெட்மில இப்ப 13 இருக்கா? சோனி இல்லடா. 680 வந்து ரெட்மி நோட் 10 அப்படின்னு சொல்லி ஒரு போன்ல இருந்தது. ஆமா, பல வருடங்களுக்கு முன்னாடி வந்தது. ஒரு 3 வருஷம் முன்னாடி. அப்படியே போனீங்கன்னா அப்படின்னு பிஃபோர் கிரைஸ்ட் பிசில வந்து இவங்க வந்து பழச யூஸ் பண்றது தப்பு இல்ல, அஃபோர்டபிளா கொடுக்க முடியும்னு. பட் பிராக்டிகலா அஃபோர்டபிளா அப்படின்னு 5000 ரூபாய்க்குள்ள கொடுப்பாங்களா? 5000 ரூபாய்க்கு டெக்னோவே யாரும் ஐடெல் கூட தர மாட்டான். அதனால எவ்வளவுன்னு பாரு பிரைஸ். கேமரா ஸ்பெசிபிகேஷன் ஏதோ போட்டிருக்காங்களே. 3.5mm ஜாக் இருக்கு, ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்கு, நல்ல விஷயம். 8 மெகாபிக்சல். ஓ 108 MP கொடுக்குறாங்களா? 5 MP அல்ட்ரா வைடு, 2 MP. இந்த கருமம் தான். இது மட்டும் நீ தொல்லை தாங்க முடியல. ஏன்னா X9Bலயும் இதே 5 MP அல்ட்ரா வைடு தான். அதுதான் சூப்பரா இருந்ததுன்னு கேள்விப்பட்டேன். சரி, எங்கயோ இது லான்ச்ல வந்து 12,800 ரூபான்னு சொல்லிருக்காங்க இல்லையா? ஆமா, இது வந்து இப்போதைக்கு வெறும் மலேசியால இருக்கு, மிடில் ஈஸ்ட், ஆப்பிரிக்கா, யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல தான் இருக்கு. அதாவது இது எப்படி இருக்குன்னா கொஞ்சம் பவர்ஃபுல்லான கேமரா. யூரோப்ல எல்லாம் யார் ஹானர் வாங்க போறா? அங்க எல்லாம் ஐபோன், சாம்சங் தான் வாங்குவானுங்க. அப்படின்னு இல்ல, பேட்டரி நிக்கிற மாதிரி ஒரு போன் வேணும்னு நினைச்சாங்கன்னா இது நல்லா இருக்கும். பேட்டரி லைஃப் 6000 mAh பேட்டரி. ஆனா பேட்டரி லைஃப் நல்லா இருக்கு. அந்த அது என்ன மேஜிக் யூஐல உருப்படியான ஒரு விஷயம்னா பேட்டரி லைஃப் தான். அந்த X9B சூப்பரா பேட்டரி இருந்துச்சு. குட். அடுத்து ஹைசென்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து ஏசி லான்ச் பண்ணிருக்காங்களாம். இதுல வந்து குயிக் சில் டெக்னாலஜி. குயிக் சில் டெக்னாலஜியா? ஆமா. சரி, என்ன சில்னாங்கம்மா? டப்புன்னு சில் ஆயிடுமா. குயிக் சில் டர்போ மோட் அப்படின்னு ஒண்ணு இருக்கான். அந்த மோட மட்டும் ஆன் பண்ணி பாருங்க, 2 செகண்ட்ல பூரா சில் ஆயிடும். சில் அவுட். சோ அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் கன்வெர்ட்டபிள் மோட்லாம் இருக்கான். சோ இது வந்து ஃபாஸ்டாவும் கூல் பண்ணும், அதே சமயத்துல வந்து பவர் இருக்குல்ல அதை வந்து எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்ணிக்கும் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் இன்வெர்டர் இருக்கு, இதுல இன்டெலிஜென்ட் இன்வெர்டர் இருக்கான். சோ அந்த எனர்ஜி சேவ் பண்றது. அதுக்கப்புறம் ஆன்டி கரோஷன் ஏதோ 4-5 கோட்டிங் எல்லாம் போட்டிருக்கானுங்க. ஹேர்பின் கோட்டிங், ப்ளூ ஃபின் அப்படின்னு. சோ கரோஷன் இருக்காது. அதுக்கப்புறம் இன்டெலிஜென்ட் மோட் இருக்கா, அதுல எல்லா ஏசிலயும் இருக்கிற அதே இதுதான். இதெல்லாம் வேற ஒன்னும் பெருசா இல்ல. அதுக்கப்புறம் நிறைய பேர் கிளைம் பண்றாங்க PM 2.5 ஃபில்டர் அது இருக்கு அப்படின்னு போட்டிருக்கானுங்க. சோ இதெல்லாம் தான் ஆஸ் யூஷுவல். அப்புறம் ஆப்டிமல் ஸ்லீப் மோட் இருக்கு. அதுக்கப்புறம் வோல்டேஜ் காம்பேட்டபிலிட்டி நிறைய ரேஞ்சில் இருக்கு. 140 வோல்ட்ஸ்ல இருந்து 290 வோல்ட்ஸ் வரைக்கும் ஸ்டெபிலைசரே இல்லாம நம்ம இது வந்து ஓடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கானுங்க. அதுக்கப்புறம் இன்டெலிஜென்ட் செல்ஃப் கிளீனிங் டெக்னாலஜி இருக்கா அதுல. ஸோ டஸ்ட், மோல்டு அதெல்லாம் இருந்தது அப்படின்னா இதுவே ஆட்டோமேட்டிக்கா மெயின்டெனன்ஸ்ல கிளீன் பண்ணிக்கும். இந்த இதெல்லாம் கூட போட்டிருப்பாங்களே எப்படியும் ஜெர்ம்ஸ் ஃபில்டர் அது இதுன்னு. அதான் 2.5 அதுவும் இருக்கு. PM 2.5 ஃபில்டர். ஓகே. வைரஸ், பொல்யூஷன், கோவிட் வைரஸை கிளியர் பண்ணுமா? காசா பண்ணுமா? ரைட். சோ இது வந்து 1 டன், 1.5 டன், 1.5 டன்ல 3 ஸ்டார், 1.5 டன்ல 5 ஸ்டார், 2 டன்ல 3 ஸ்டார். ஸோ 4 வேரியன்ட்ல வருது. ஸ்டார்டிங் வந்து 27,990. ஓகே. டெக்னோ போவா 6 and 6 நியோ அதை லான்ச் பண்ணியிருக்கானுங்க. 6.8 இன்ச் கிட்ட இல்ல? ஆமா, பெரிய போனுங்க. 6.78 இன்ச். ஆமா. சோ ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே ஸ்பெசிபிகேஷன் தான் போல. G99 அல்டிமேட்டா என்ன அப்படின்னா வெறும் பேட்டரி மட்டும் மாறுது. போவா 6க்கு வந்து 6000 mAh, 6 நியோக்கு வந்து 7000 mAh. மிச்சபடி
அப்புறம் கேமராலயும் மாறுது. அதுக்கப்புறம் கேமரால மாறுது. போவா 6 வந்து 108 மெகா பிக்சலா, 32 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா. நியோல வந்து 50 மெகா பிக்சல் ரியர் கேமரா, அதுக்கப்புறம் 8 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா. ஆல்ரெடி நிறைய டெக்னோ யூசர்ஸ் இருக்காங்கடா. நிறைய பேர் இதுக்கு முன்னாடி ஃபீட்பேக் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா, டெக்னோ நல்லா தான் பண்றாங்க அப்படின்ற மாதிரியான ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க. யார் கொடுத்தாத? டெக்னோ கம்பெனிக்காரனே கொடுத்தானே. நம்ம மக்கள் சொன்னாங்கடா. இப்போதைக்கு இந்த கருமத்தோட பிரைஸ் தெரியலையாம். சோ இனிமேல் தான் தெரிய வரும் அப்படின்ற மாதிரி. இப்போலாம் கிடையாதுடா, நல்ல ஃபோன் தான். என்ன இவன் இல்லடா, நிஜமே நல்லா தான்டா இருக்கும். ரொம்ப கேவலமாலாம் பண்றது இல்ல அவங்க. வேல்யூ ஃபார் மணி டிவைஸ் திடீர்னு இந்த மாதிரி பிராண்ட்ஸ் தான் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ரியல்மி GT Neo 6 SC பேர் ரொம்ப ஷார்ட்டா இருக்கு. ஆமா, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இருக்கு. ஷார்ட். ஆமா. சோ அது வந்து இப்ப பெஞ்ச்மார்க்ல வந்து வந்திருக்கு அப்படின்னு போட்டிருக்கானுங்க. 7+ Gen 3 16GB RAM உடையாம். பவர்ஃபுல்லான ஃபோன் தான். இது வரைக்கும் பெருசா என்ன சாதிச்சானுங்க இந்த வருஷத்துல? ரியல்மியா எதுவும் பண்ணல. உண்மையே பெருசா பண்ணல. முன்ன அவங்க கிட்ட இருந்த அந்த கிரேஸ் எல்லாம் இப்ப இல்ல. அவங்க மேல யூசர்ஸ்க்கும் பெருசா அந்த கிரேஸ் இல்ல. அப்படியே டல் ஆயிட்டாங்க. ரைட். சோ இந்த 7+ Gen 3 வந்து 8s Gen 3 அதோட ஈக்குவலண்டா? 7+ Gen 3 இல்ல, அதான் 8s Gen 3. ஓகே, கொஞ்சம் நல்ல ப்ராசஸர் தான். இந்த மிட் ரேஞ்சில வந்து ஒரு பவர்ஃபுல் ப்ராசஸர்னா இந்த 7+ Gen 3 தான் ஸ்கோர் ஆகும். ஓஹோ, ஓகே ஓகே. அதுக்கப்புறம் ஏதோ அல்ட்ரா நேரோ கர்வ்டு ஸ்கிரீனா, அதான் இப்ப வர பிளாக்ஷிப் போன், இப்ப வர இந்த ஐகூல் எல்லாம் இருக்குல்ல மிட் ரேஞ்ச் போன், அந்த மாதிரி கர்வ்டு ஸ்கிரீன் வருதான். 1.5K. பீக் பிரைட்னஸ் 6000. 6000 நிட்ஸ்ங்கிறதுலாம் இப்ப ரொம்ப காமன் ஆயிடுச்சுடா. நிறைய பேர் வந்து இப்ப 6000 நிட்ஸ் யாருங்க கொடுத்தாங்க உங்களுக்கு? இதுக்கு முன்னாடியே கொடுத்துருக்காங்கடா. சைனால ரிலீஸ் ஆயிடுச்சு டிவைஸ்லாம். 4500 இருந்து 5000 போய் 5000 இருந்து 6000 எல்லாம் போயாச்சு. ஹானர் மேஜிக் சீரிஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கூட சொன்னாங்க. 6000 நிட்ஸ்லாம் வந்து இப்ப ரொம்ப பழசுலாம் கிடையாது, அசால்ட் இப்பலாம். என்ன இழவும். ஆனா பாதி இப்ப OnePlus 12 எவ்வளவு நிட்ஸ் இருக்கு? 3000 4500. நான் இதுல வெயில எடுத்துட்டு போனா ஸ்கிரீனே தெரியல. அப்படி இல்ல, நீ வந்து வெயில எடுத்துட்டு போறத பத்தி பிரச்சனை இல்ல. எப்படின்னா அந்த HDR கண்டென்ட்லாம் நீ பாக்கும்போது ஏதாவது ஒரு பர்டிகுலர் பிக்சல் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல மட்டும் பார்த்தா அந்த அளவுக்கு பீக் பிரைட்னஸ் போகும். ஆமா. சோ அது எல்லாம் ஓவரால் டிஸ்பிளே ஃபுல்லாவே 6000 நிட்ஸ் போச்சுன்னா உடனே போன் எரிஞ்சு வெடிச்சிரும். ஆமா. சோ அதனால வந்து 6000 நிட்ஸ்ங்கிறது ஏதோ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல அச்சீவ் ஆகும். இது இந்த லோக்கல் டிமிங்னு சொல்லிட்டு நம்ம டிவில எல்லாம் பேசியிருப்போம். அதுக்கேத்த மாதிரி அந்த மாதிரி லோக்கல் பிரைட்னிங் போல அந்த இடத்துல மட்டும் பிரைட் ஆகும். ஆமா. அடுத்து கூகுள் AI சர்ச் இன்ஜின். சோ இப்போ சாதா சர்ச் இன்ஜின் இருக்குல்ல, சோ அது மாதிரி இவங்க AI ட்ரிவன் சர்ச் இன்ஜின், AI ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து ஒரு சர்ச் இன்ஜின்குள்ள போட்டு அதை பிரீமியமா ஆக்க போறானுங்க. ஓகே. அதாவது அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா காசு கட்டணும். ஆல்ரெடி இப்போ கூகுள் மட்டும் இல்ல, இப்ப சாம்சங்கோடதுக்கும் அப்படிதான் எல்லாரும் கிளைம் பண்றாங்க. என்னன்னா சாம்சங் வந்து இப்ப AI கேலக்ஸி AI கொடுத்திருக்காங்கல்ல, போக போக அது வந்து காஸ்ட் இன்வால்வ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இது வந்து அவங்களும் அவங்களோட இந்த ஒர்க் பண்றாங்கல்ல, அதுக்கு அவங்களுக்கும் அமௌண்ட் வேணும்ல, அவங்களுக்கு யார் ஃபண்ட் பண்ணுவா? சோ நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. டேட்டா எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்கல்ல, இதுக்கு மேல இவங்களுக்கு என்ன ஃபண்ட் தேவை? இல்ல அந்த டேட்டாவை பிரசன்ட் பண்றதுக்கு ஒர்க் பண்றதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும்ல, அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும்ல. ஆமா, திருநா போதுமா? அதுக்குதான். அதுக்கப்புறம் அதான் இந்த AI ஃபீச்சர்ல என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா அந்த சம்மரிஸ் ஜெனரேஷன் இருக்குமா, அதுக்கப்புறம் சாட் ஜிபிடி மாதிரி நம்ம என்ன ஆல்ரெடி இது எல்லாமே இருக்குடா, கூகுள்ல இருக்குடா, பாத்துருக்கேன். பார்ட் தானே? அப்படி இல்ல, மொத்தமா இப்ப இந்த போஸ்ட்ல என்ன இருக்குன்னு சம்மரைஸ் பண்ணுன்னு சொன்னா ஆல்ரெடி கூகுளோட பிக்சல் டிவைசஸ்ல இருக்கிற AI-யால பண்ண முடியும். ஓ, இது சர்ச் இன்ஜின்ல இல்ல அது சொல்றேன். அதனால ஆல்ரெடி இருக்கிற ஒரு விஷயத்தை தான் இப்ப சர்ச் இன்ஜின்ல வரனால யாரெல்லாம் கூகுள் சர்ச் யூஸ் பண்ண போறீங்களோ உங்களுக்கு இந்த அட்வான்டேஜஸ் கிடைக்கும். அப்படின்னும் போது என்ன ஆகும், சும்மாவே நிறைய பேர் இப்ப கூகுள் சர்ச் யூஸ் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம மக்கள் ஒரு சிலர் சொல்லுவாங்க டக் டக் யூஸ் பண்றேன், இந்த மாதிரி டிஃபரெண்டா ஒரு சில விஷயங்கள் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஆமா, நிறைய டிஃபரெண்டா யூஸ் பண்ணுவாங்கன்னாலும் இப்ப இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் இதுல கூட இன்டகிரேட் பண்ணும்போது என்ன ஆயிடும்னா, அந்த AI எட்ஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா கூகுள் சர்ச் போலாம் அப்படின்ற மாதிரியான தாட் வரும். சோ அத அட்ராக்ட் பண்ற புலி. ரைட். சோ இந்த சேஞ்ச் வந்து எப்போ நடக்கும் அப்படின்னு யாருக்கும் தெரியல, ஆனா கூடிய விரைவில் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கானுங்க. ஓகே. அதுக்கு அடுத்து கடைசி நியூஸ், டெஸ்லா வந்து இப்போ இந்தியால வந்து எந்த இடத்துல ஃபேக்டரிய வைக்கிறது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கானா. அதனால ஏப்ரல்ல, அதாவது இந்த மாசம் அவனுக்கு கம்பெனில இருந்து 4-5 ஆளை விட்டு இந்தியாவுக்கு வந்து மகாராஷ்டிரா, குஜராத், தமிழ்நாடு இந்த மாதிரி சில பல ஸ்டேட்ல வந்து தேட போறானுங்களாம் எங்க வைக்கலாம் அப்படின்னு. நல்ல விஷயம் தான். சோ அதுதான் இப்ப இந்தியாலயும் EV மார்க்கெட் வந்து கொஞ்சம்
எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் வந்து மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. ஷவுமியோட ஈவி பார்த்தேன், பயங்கரமா இருக்கு, இந்தியாவுக்கு வருமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஷவுமி கிட்ட நிறைய இருக்கு ஆல்ரெடி, ஈவி மட்டும் இல்ல, அவங்களோட ஸ்மார்ட் போன் இதுவே நிறைய உண்டு. எதுவுமே இங்க கொண்டாடுறது கிடையாது. ஆமா, வாங்க மாட்டானுங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு டெக் நமக்கு இல்லாட்டி நிறைய சர்டிபிகேஷன்ஸ் இருக்கலாம்ல. கரெக்ட். அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கலாம்ல. இந்தியால வந்து பண்ணணும்னா, இந்தியால கொண்டு வந்து இந்த பொருள் எல்லாம் விக்கணும்னா அதுக்கு ஏதாவது சர்டிபிகேஷன் வாங்குற மாதிரி இருக்கலாம். இந்தியாவுக்கு ஏத்த மாதிரி அதை மாத்தணும்னு இருக்கலாம். நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. அதெல்லாம் ஒருவேளை பண்ண முடியும், அவ்வளவு சேலஞ்சிங்கா இருக்கும்னு கூட யோசிக்க தோணுது. அடுத்து என்னன்னா, நார்டு பத்தியா பாத்தியா இந்த வீடியோ? இல்லையே. அதான் ஸ்கிரீன் கார்டு பிரிச்சுக்கிட்டே இருக்கும்போது என்னய்யா இது நார்டு மட்டும் இல்ல, இந்த மாதிரி ஓப்போ யூசர்ஸ்க்கு நடந்திருக்கு. சாம்சங்ல வந்து சில சமயங்கள்ல டிஸ்பிளே ஓபன் பண்றதுக்கு மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நல்ல ஸ்ட்ராங்கா ஒட்டக்கூடிய க்ளூ டெம்பர்ட போட்டு அதை ஹீட் பண்ணி அதுக்கப்புறம் டெம்பரோட சேர்த்து டிஸ்பிளே சேர்த்து எடுப்பாங்க. சும்மா எடுத்தா வரமாட்டேங்குது ப்ரோ அப்படின்வாங்க. சோ இந்த மாதிரி எல்லாம் நான் பாத்திருக்கேன். பட் இது வந்து கொஞ்சம் கொடூரமான விஷயம் தான். அப்புறம் இதுக்கெல்லாம் மத்தியில பார்த்தா இன்ஃபினிக்ஸ் ஹார்ட் 40iங்கிற மாடலுக்கு எல்லாம் வந்து மார்ச் செக்யூரிட்டி பேட்ச் கரெக்டா டயத்துக்கு எல்லாம் டெலிவர் பண்றாங்க. நான் அதான் சொல்றேன், இன்ஃபினிக்ஸ் வந்து கரெக்டா செக்யூரிட்டி அப்டேட்ஸ் விட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ யாரு விடலன்னு சொல்ற? டெக்னோ அவன் விடல. டெக்னோவும் அப்டேட்ஸ் கொடுத்துட்டாங்க. அவன் ஃபிளாக்ஷிப் போனுக்கே டிசம்பர் 2022 வச்சிருக்காங்க செக்யூரிட்டி அப்டேட். ஆக்சுவலா புரோட்டோடைப்லாம் கிடையாது. நான் எது கேட்டேன்னா, இந்த ஃபிளிப் போன் இருக்குல, டெக்னோ ஃபிளிப், அதுக்கு அப்டேட்ஸ் பெர்ஃபெக்ட்டா வந்து அந்த போன் கிட்டத்தட்ட இப்ப எப்படி இருக்கான்னா, ஹீட்டிங் இஷ்யூ இடையில இருந்துதான். இப்ப அதை வேற ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. நம்ம கமெண்ட்ல போட்டுருந்தாங்கடா. நம்ம அன்னைக்கு பேசிட்டு இருந்த டிவி ஷோல கேட்கணும். மிலன் அதை யூஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். பேப்பர் வெயிட்டா எங்கேயாவது வச்சிருப்பான், என்ன வாங்கி நம்மள அதை யூஸ் பண்ணி செக் பண்ணி சொல்லுவோம். கரெக்ட் தானே? ஏன்னா அப்படிதான் வந்து நான் பார்த்தேன். மேக்ஸிமம் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, அப்டேட்ஸ் வருதுன்னு தான் சொல்லியிருந்தாங்க. அதனால நம்ம ரொம்ப அலட்சியமாவும் எடுத்துக்க முடியல இப்பெல்லாம். சோ இந்த மாதிரி என்ட்ரி லெவல் பிராண்ட்ஸ் சம்டைம்ஸ் ஆமா சீரியஸா டெலிவர் பண்றாங்க. நீ அதுல இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்டை பத்தி யோசி, அதுவும் இருக்குல்ல. சோ அப்புறம் இதை தாண்டி பார்த்தோன்னா, நேத்து கமெண்ட்ல கூட ஒருத்தர் கேட்டிருந்தாரு, உங்களுக்கு என்ன நீங்க பாட்டுக்கு பேசுவீங்க, உங்களுக்கு காசு யூடியூப்ல இருந்து வரப்போகுது, நீங்க பாட்டுக்கு பிராண்ட கிரிட்டிசைஸ் பண்ணுவீங்க, நீங்க இன்வெஸ்ட் பண்ணி ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாரு. அவர் மேல கோவம் எதுவும் இல்ல. என்ன பிரச்சனைனா, திடீர்னு இந்த சீசனுக்கு வர வேடந்தாங்கல் பரவ மாதிரி யாராவது புதுசா டைட்டில் பார்த்துட்டு வந்திருப்பாங்க. நம்ம இது வரைக்கும் என்னெல்லாம் பேசியிருக்கோம், எத்தனை வருஷமா என்னெல்லாம் கவர் பண்ணிருக்கோம் உங்களுக்கு தெரியாதா? சோ அவங்க டக்குன்னு அந்த ஒரு வீடியோவை பார்த்து கோவப்பட்டுருவாங்க. என்ன நீங்க பிராண்ட் அப்படி சொல்றீங்க, எவ்வளவு கஷ்டப்படுறான் தெரியுமா, கன்னீஸ் அப்படின்னு இல்ல. ரொம்ப இப்ப அவங்க டீப்பா யோசிக்கிறாள்னு வச்சுக்கேன். எப்படின்னா, ஒரு ப்ராடக்ட் பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. இப்ப நான் வந்து ஆபீஸ்ல ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றேன், ஒரு ப்ராடக்ட் பண்ண சொன்னாங்க. அந்த ப்ராடக்ட் பண்றதுக்கு மட்டுமே இவ்வளவு டீம்ஸ் இருக்கும், டெவலப் பண்றதுக்கு ஒரு டீம் இருக்கு, அதுக்கு வந்து டிசைன் சொல்றதுக்கு ஒரு டீம் இருக்கு, அதுக்கப்புறம் அதை செக் பண்றதுக்கு ஒரு டீம் இருக்கு, இதெல்லாம் தாண்டி வெளில கொண்டு போய் விக்கிறதுக்கு சேல்ஸ் டீம் இருக்கு. இவ்வளவு டீம் ஒர்க் பண்ணி தான் அந்த ப்ராடக்ட் கடைசியில வெளில தள்ள வேண்டியதா இருக்கு அப்படின்றத ரியல் டைம்ல தெரிஞ்சவங்க லார்ஜ் ஸ்கேல்ல பண்ற அப்ப ஸ்மார்ட் போன் பிராண்ட்ஸ் மேல அவங்களுக்கு என்ன தாட் வரும்னா, இவ்வளவு கஷ்டப்பட்டு தான் அப்ப அவங்களும் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு தாட் வரும். பட் அங்கதான் என்ன ஆகுதுன்னா, நம்ம ஷோ இதுல அந்த நியூஸ் ஷோல நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஜெனரலா ஒரு சில கிரிட்டிசிசம் வச்சாலும் நிஜமாவே நல்லா இருந்ததுன்னா நல்லா இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் சம்டைம்ஸ் கிரிட்டிசிசம் ஏன் தேவை அப்படின்னும் போது அதை சொல்லாமே கூட நம்ம புஷ் பண்ணிட்டு போயிடலாம். இப்போ மோட்டோரோலோட எட்ஜ் 50 Pro வந்து பார்த்தோன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் போனு, நல்ல பில்டு குவாலிட்டி, கர்வ்டு டிஸ்பிளே, பிரியர்களா பிரீமியம் போன் வேணுமா வாங்கிக்கோங்க, நல்ல கேமரா வேணுமா, நார்மலா கேமரா சென்சார் 50 மெகா பிக்சல் 1.15 அப்படின்னு இருந்ததுனால சூப்பர் சென்சார்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம். சோ இதெல்லாம் இருந்தாலும் அதுல இருக்கிற iOS 2.2 ஒரு பிரச்சனையா கிரியேட் ஆகுது. அது ஆனா அந்த அளவுக்கு பெருசா இல்ல அது கிரியேட் ஆகுது. மார்க்கெட் அப்படிதான் எப்பயுமே இருக்கும். ஒன்னு இல்லன்னா 2A அப்படிதான் சொல்லியிருந்தாங்க. ஆமா 2.2ங்கறத அவங்க மென்ஷன் பண்ணலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அது எக்ஸ்ட்ரா 7000 ரூபாய். இல்ல அது கரெக்ட். அந்த 7000 ரூபாய்க்கு அவன் என்னென்ன ரீசன் சொல்லுவானா, 7 Gen 3 கொடுக்குறேன், கர்வ்டு பேனல் கொடுக்குறேன், மெட்டல் ஃப்ரேம் கொடுக்குறேன், ஐபி ரேட்டிங், ஓவரால் பில்டு குவாலிட்டி கம்ப்ளீட்டா டிஃபரெண்டா இருக்கும், நீங்க முதல்ல போய் போனை தொட்டு பாருங்கன்னுவான், 125 வாட் சார்ஜிங் தரேன்னுவான். 125 வாட் சார்ஜிங் ஹை எண்டுக்கு தான் நினைக்கிறேன். ரெண்டே மாடல் தான், 8 128 12 256. என்னது ஹை எண்ட் மாடல்? அதுல இருந்து 2000 3000 தான அது வித்தியாசம். அதுல என்னது ஹை எண்ட் மாடல்? இல்ல 256 மட்டும் தான் 125. இல்ல அது கரெக்ட்டா? அதுல என்னத்த பெரிய வித்தியாசம்ன்றேன். பாக்ஸ்லயே சார்ஜரும் தந்துருவேன்னுவான். நம்ம எங்க போறது இதுக்கெல்லாம்? கரெக்ட் தான். சோ அதெல்லாமும் யோசிக்கும்போது அதான் இது நிறைய இருக்கு ப்ரோ. நம்ம வந்து ஒரு சில இந்த டிவிடி ஷோஸ் பொறுத்த வரைக்கும் சும்மா கன்ஸ்ட்ரக்டிவா அண்ட் ஜாலியா ஒரு சில கிரிட்டிசிசம் எப்பவுமே தவிர, நீங்க வந்து கமெண்ட்ஸ் வீடியோ போய் பாருங்க. அங்க வந்து ஜென்ரிக்கா அங்க போய் நம்ம ஜாலியா கமெண்ட் ஃபன் எல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. அவரு யாரும் அதாவது இப்ப பாக்குறவங்க கேக்குற கமெண்ட்டுக்கு நம்மளால முடிஞ்ச ரெஸ்பான்ஸ் கொடுக்குற இடத்துல நம்ம ஃபன் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க கேட்ட கேள்விக்கான பதில் தானே சொல்ல முடியும். இதானா அப்படி கிடையாது. எங்களுக்கே சம்டைம்ஸ் ஒரு சில நியூஸ்லாம் போர் அடிக்கும். இன்னைக்கு கூட நிறைய நியூஸ் போர் தான் அடிச்சது. இருந்தாலும் நாங்க வந்து உட்காந்து சமாளிக்கலாம். போரா நான் போர் அடிக்கிறேன்னா அது நீ ரொம்ப இஷ்டத்துக்கு அரைப்படல் அடிச்ச போல. அது கொஞ்சம் ஃபுல்லா ஸ்பெக்காவே இருந்தது, அதனாலதான். ரைட்டே, இதெல்லாம் தான் என்னோட நியூஸ் அண்ட் வேசல் நியூஸோட நம்ம நாளைக்கு பார்ப்போம், இல்ல மண்டே பார்ப்போம். அது வரைக்கும் விக்னேஸ்வர்
அது வரைக்கும் சிவபரணி இல்ல சிவபரணி.